தென்றலுக்கு இப்போ உன் மேல இருக்கிறது காதலா இல்ல வெறும் நட்பான்னு யோசிக்கிற, கரெக்டா? உன் சந்தேகத்தை நானே தென்றல் கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிட்டேன். அதுக்கு அவ என்ன தெரியுமா சொன்னா? என்ன சொன்னாங்க? எனக்கு சித்து மேல காதல்லாம் இல்ல, எப்பவும் போல வெறும் நட்பு தான் இருக்குன்னு சொல்லிட்டா. ஆனா கவலைப்படாத, தென்றலுக்கு உன் மேல இருக்கிறது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான்னு அவ சொன்னாலும் மனசுக்குள்ள உன்னை ரொம்ப டீப்பா லவ் பண்றா. எதை வச்சுமா அப்படி சொல்ற? அவளுக்கு உன் மேல இருக்கிற காதல் அவ கண்ணுல அப்படியே அப்பட்டமா தெரிஞ்சுதுடா. இப்ப என் கண்ணை விட்டுட்டு தென்றல் கண்ணை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஆமாண்டா, என் மருமக மனசுல என்ன இருக்குன்னு முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும்ல. உன்னோட சின்ன கண்லயே எனக்கு தெரியும் போது என் மருமகளுக்கு எவ்வளோ பெரிய கண்ணு அதுல இன்னும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சதுடா. என்ன பண்றது? அதுக்கப்புறம் நானே தென்றல் கிட்ட இன்னொன்னு சொல்லிட்டேன். என்ன சொன்ன? ஒருவேளை உனக்கு சித்து மேல எப்பயாவது காதல் வந்தா அத நீயாவே சொல்லிடுமா, மத்தபடி இது சம்பந்தமா நானோ என் பையனோ உன்னை எப்பவும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டேன். என்ன மேடம்க்கு திடீர்னு இப்படி ஒரு ஞான உதயம்? ஞான உதயம்லாம் ஒண்ணும் இல்ல, குற்ற உணர்ச்சி ஆயிடுச்சு. என்னது குற்ற உணர்ச்சியா? தென்றல் கிட்ட உனக்கு என்ன குற்ற உணர்ச்சி? மா சொல்லுமா, என்ன குற்ற உணர்ச்சி? அது இவன் கிட்ட உண்மையை சொன்னா நம்மள ரொம்ப திட்டுவானே, எதுக்கு வம்பு, பேசாம அமைதியா விட்டுருவோம். மா உன்கிட்டதான் கேக்குறேன், என்னன்னு சொல்லு. அது மா இங்க பாருமா, இப்ப சொல்ல போறியா இல்லையா? கண்டிப்பா சொல்லிதான் ஆகணுமா? ஆமாமா சொல்லுமா, என்ன குற்ற உணர்ச்சி? ஒரு நிமிஷம். பதில் சொல்றது. மா 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 அன்னைக்கு தென்றலுக்கு உன் மேல காதல் வரணுங்கிறதுக்காக நான் அவளை வேணும் தான் உன் கூட தங்க வச்சேன். தென்றலோட அம்மா சொன்ன மாதிரி நானும் சிறுத்தையும் நிஜமாவே பக்கத்துல அவனோட ஃப்ரெண்டு வீட்ல தான் தங்கி இருந்தோம். மத்தபடி நம்ம ஊர்ல எந்த பிரச்சனையும் இல்ல. சிறுத்தையோட பாட்டிக்கும் உடம்பு சரியில்லாம போகல. எல்லாமே உன்னையும் தென்றலையும் சேர்த்து வைக்கிறதுக்காக நாங்க போட்ட பிளான் தான். நான் இந்த உண்மையை தென்றல் கிட்டயும் தெரியப்படுத்திட்டேன். ஆனா அவ என்கிட்ட கோச்சுக்கவே இல்லடா. அதனால நீயும் கோச்சுக்காத. உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஏமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? உன்னால தென்றலுக்கு எவ்வளவு பெரிய அவமானம். மா நீ என்னமா முட்டாளாமா? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண? உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? தென்றல் வாமா. வா தென்றல், எப்ப வந்த? என்ன சார், பெரிய மனுஷனாயிட்டீங்க போல இருக்கு. உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு பெரிய பெரிய முடிவெல்லாம் எடுக்கிறீங்க. தென்றல் நீ எதை சொல்ற? சார் நேத்து அத்தை கிட்ட ரிசைன் லெட்டர் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சார்ல, அத சொல்றேன். ஓ நீ அத சொல்றியா?
ஆமா ஆமா, அது நிஜமாவே சார் எடுத்த மிகப்பெரிய முடிவுதான். இல்ல மச்சான். ஏய், என்ன அவனையே முறைக்கிற? நீ செஞ்சது கரெக்டா? நல்லா கேளுமா, அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். என்னம்மா ஏத்து விடுறியா? ஏய், என்ன அத்தைய திட்டுற? தெரியாம தான் கேக்குறேன். அன்னைக்கு நான் இங்க தங்கி இருந்தத தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஆரம்பத்துல என் அம்மா அப்பா கொஞ்சம் ஹார்ஷா தான் பேசினாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டே நீ அப்பாக்கு கால் பண்ணி உண்மையை சொல்லி பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டல்ல. அப்புறம் எதுக்கு நீயும் நானும் ஒரே இடத்துல ஒர்க் பண்றத என் அம்மா தப்பா எடுத்துக்குவாங்கன்னு சொல்லி ரிசைன் லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்க? இல்லங்க, உங்க அம்மா திரும்பவும் நம்மள தப்பா நினைச்சிட்டாங்கன்னா அத உங்களால... ஏய், அவங்க அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. இனிமே இந்த மாதிரி கிறுக்குத்தனமான முடிவெல்லாம் எடுக்காத. நீ வேணும்னா நாளைக்கு மட்டும் இல்ல, இந்த வாரம் முழுக்க கூட ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஆனா அடுத்த வாரமே கண்டிப்பா ஆபீஸ்க்கு வந்துடணும், அவ்வளவுதான். புரியுதா? அபிராமி, இந்த ஊர் தாண்டி வா, போவோம். காசு கொடுக்காம போறீங்க? ஆமா, மறந்துட்டேன். ஆட்டோக்காருக்கு காசை கொடுத்துருவோம். இந்தாங்க ஐயா. சாரதா அக்கா வாங்க. ஐயோ சாரதா, எப்படி இருக்க? ராஜாத்தி. நல்லா இருக்கேன். நல்லா நீங்க எப்படி இருக்கேன். இருக்கீங்க? மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. ஊர்ல புண்ணியத்திலயும் அந்த ஆண்டோ புண்ணியத்திலயும் அமோகமா இருக்கேன். ஊர்ல எல்லாரும் நல்லா நல்லா இருக்காங்களா? இருக்காங்கம்மா. இந்தாங்க, சிறுத்தை பழத்தை வாங்கிட்டு பழத்தை வந்து. வந்துட்டேன். கொடுங்க. வாங்கக்கா, வந்து உட்காருங்க. உட்காருங்கக்கா. நல்லா வாங்க, இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. சித்து, உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேள்விப்பட்டோம். இன்னும் அந்த காயமெல்லாம் ஆறாம இருக்கு. கட்டெல்லாம் பிரிக்காம இருக்கியப்பா? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தேறிட்டு வரான். அடுத்த வாரம் கட்டை பிரிச்சிடலாம் டாக்டர் சொல்லிருக்காரு மாமா. சரி சரி. கவலைப்படாத சித்து, நம்ம ஒரு காளியாத்தா புண்ணியத்துல நீ சீக்கிரமே குணமாயிருவ. தென்றல், இவங்க எனக்கு இன்னொரு அப்பா அம்மா மாதிரி. 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டாளம்மாவால நான் தெருவுல நின்னப்போ இவங்க தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. இவங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நானும் இல்ல, என் பையனும் இல்ல. இவங்களுக்கு நானும் என் பையனும் ரொம்ப கடன் பட்டிருக்கோம் தென்றல். என்ன சாரதா, நன்றி கடன் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஆமா, இவங்க 2 பேரும் யாரு? புதுசா இருக்கு. ஐயா, இவங்க பேரு தென்றல், என் பேரு சிறுத்தை. நாங்க 2 பேரும் சித்து கூட ஒன்னா ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம். அது மட்டும் இல்ல, நான் சித்து கூட இங்கதான் தங்கி இருக்கேன். இது என்ன கால கொடுமையா இருக்கு? ஏமா, அப்ப இந்த பசங்களோட நீயும் இங்கதான் தங்கி இருக்கியா? ஐயோ, இல்ல இல்ல, நான் எங்க வீட்ல எங்க அப்பா அம்மா கூட தான் இருக்கேன். ஓஹோ, சும்மா சித்துவ பாத்துட்டு போலாம் அப்படின்னு வந்தேன். அப்படியா? சரி சரி. நான் கூட இந்த புது வசந்த படத்துல சித்தாரா பேச்சுலர் பசங்களோட தங்கி இருப்பாங்களே, அந்த மாதிரி நீ இந்த பசங்களோட தங்கி இருக்கியோன்னு நினைச்சேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அத்தை, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா.
அம்மா கொஞ்சம் இருமா. ஏமா இந்த பொண்ணு என்ன ஒண்ணு அத்தேன்னு உறவு சொல்லி கூப்பிடுது? எனக்கு தெரியாம எப்படி நீ இந்த பொண்ணுக்கு அத்தையான? அது ஒண்ணும் இல்ல மாமா, இப்ப உள்ள பசங்க எல்லாம் புதுசா பழகுறவங்கள ஆன்டின்னு தானே கூப்பிடுறாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணும் என்ன ஆன்டின்னு இங்கிலீஷ்ல தான் கூப்பிட்டுட்டு இருந்தது. நான் தான் தமிழ்ல அத்தைன்னு கூப்பிடு, அதான் நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதனாலதான் என்ன அத்தைன்னு கூப்பிடுறா, வேற ஒண்ணும் இல்ல. ஓ அப்படியா? நாங்க திடுதிப்புன்னு இந்த பொண்ணு அத்தைன்னு கூப்பிட்டதும் வேற என்னமோன்னு நினைச்சிட்டோம். வேறடா என்ன நினைச்சீங்க? ஒருவேளை இந்த பொண்ணும் சித்துவும் லவ் பண்றாங்களோன்னு நினைச்சிட்டோம். ஆமா ஆமா, நானும் அப்படிதான் நினைச்சேன். ஏமா நீ சாரதாவை சும்மா தானே அத்தைன்னு கூப்பிடுற? அதுக்கப்புறம் இந்த சித்து மேல உனக்கு லவ்வுக்கு எதுவும் இல்லையே? என்னம்மா அமைதியா இருக்க? நாங்க நினைச்ச மாதிரி உனக்கு சித்து மேல இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் ஒண்ணு இல்லல்ல? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சித்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். அவ்வளவுதானே? சரி சரி சரி, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி போமா வா. அப்புறம் என்ன திடீர்னு சென்னை வரைக்கும் வந்திருக்கீங்க? அத ஏன் கேக்குற? எங்க பொண்ணு மீனா படிச்சு முடிச்சிட்டு இங்க சென்னையில தான் ஒரு பெரிய கம்பெனில வேலை பாக்குறா. எதுக்கு கழுத வேலைக்கு போய் சம்பாரிச்சுக்கிட்டு நம்ம என்ன சொத்தா சேர்க்க போறோம்? இருக்கிறது போதும், இதுக்கப்புறம் எதுக்குமா வேலைக்கு போய் சம்பாரிச்சுக்கிட்டுன்னு சொன்னா எங்க கேக்குது? படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போயே ஆகணும்னு அடம் பிடிக்குது. அதான் வேலைன்னு சென்னையில வந்து சேர்ந்துருச்சு. அதான் ஒரு எட்டு அவளையும் போய் பார்த்துட்டு அப்படியே உன்னையும் பார்த்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கலந்து பேசிட்டு போகலான்னு வந்தோம். ஆமா சாரதா, நீயும் இப்ப வருவ அப்ப வருவன்னு பாத்துட்டு இருந்தேன். வர்ற மாதிரியே தெரியல. அதான் இங்க வந்து இந்த விஷயத்த உங்ககிட்ட பேசி முடிச்சிட்டு போலான்னு வந்தோம். வந்த கையோட அந்த தகவலையும் உங்ககிட்ட சொல்லிடலான் இருக்கோம். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அது வந்து வாமா. காபி ரொம்ப நல்லா இருக்குமா? ஆமாமா, இந்த காஃபிலே தெரியுது உன் கைப்பக்குவம் எப்படி இருக்குன்னு. உண்மையிலேயே உன்னை கட்டிக்க போறவன் ரொம்ப கொடுத்து வச்சவன். சாரதா, சொல்லுங்க மாமா. நாங்க இங்க வந்த விஷயம் என்னன்னா, நம்ம மீனாவுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சுல்ல? ஆமா மாமா, நானே கேட்கணும்னு இருந்தேன். மீனாக்கு மாப்பிள்ளையெல்லாம் பாத்துட்டீங்களா? நாங்களும் அது விஷயமா பேசதான் இங்க வந்திருக்கோம். நீங்க சொல்றது புரியலக்கா. ஒருவேளை மீனாக்கு என்ன மாப்பிள்ளை பார்க்க சொல்றீங்களோ? நீ எதுக்குமா புதுசா மாப்பிள்ளை பார்க்கணும்? அதான் ஏற்கனவே ஒண்ணு பெத்து வச்சிருக்கே. என் பொண்ணுக்கு பொருத்தமான மாப்பிள்ளைய. என்ன சாரதா, நாங்க இப்படி திடீர்னு சொன்னதும் உன்னால நம்ப முடியலையா? நிஜமா தாமா சொல்றோம். எங்க மீனாவுக்கு உங்க பையன் சித்துவதான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம்.
உங்ககிட்ட சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கலாம்னு தான் நினைச்சோம். அப்புறம் எங்களுக்கே தோணுச்சு, எங்க நாங்க கேட்டா மாட்டேன்னா சொல்ல போறோம். இல்ல உன் பையன் தான் மாட்டேன்னு சொல்ல போறானா? அதான் நாங்களாவே ஒரு முடிவு பண்ணி எங்க பொண்ணுகிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டோம். அவளும் சரின்ட்டா. சித்து, என் பொண்ண நீ 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது, அவ இப்ப எப்படி இருக்கான்னு பாரு. குடும்பம் அந்த போட்டோவை. பாருங்கம்மா. ஏங்க மாப்பிள்ளை கிட்ட கொடுங்க. அதுவும் சரிதான். மாப்பிள்ளை இந்தாங்க பாருங்க பாருங்க. எப்படி இருக்கா என் பொண்ணு? முக்கு முழியமா இருக்காளா? இருக்காங்க. தென்றல், நீயும் பாரு. பாருமா, என் பொண்ணு எப்படி இருக்கான்னு பாரு. என்னம்மா, என் பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. சரிம்மா, வழக்கமா மாப்பிள்ளை வந்துதான் பொண்ணை பார்க்கணும். ஆனா மாப்பிள்ளைக்கு உடம்பு முடியாதனால அதனால எங்க பொண்ணை இங்கே கூட்டிட்டு வந்துடுறோம். நமக்குள்ள என்ன சார்தா சம்பிரதாயம் இருக்கு, வர்ற ஞாயிற்றுக்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே மீனாவை இங்க கூட்டிட்டு வந்துடுறோம். பொண்ணு மாப்பிள்ளையும் நேர்ல சந்திச்ச மாதிரி இருக்கும், பேசி பழகின மாதிரி இருக்கும்ல. அதுக்கப்புறமா வெத்தலை பக்கம் மாத்திக்கலாம். சீக்கிரமா 2 பேருக்கும் கல்யாணமும் பண்ணி வச்சிருவோம். என்னங்க, நான் சொல்றது சரிதானே? நீ சொல்றது ரொம்ப சரிதான். அப்ப சரிம்மா, நாங்க கிளம்புறோம். ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். தம்பி உட்காருங்க. நீங்க எந்திரிக்க கூடாது, ரெஸ்ட் எடுங்க. நல்லா உடம்ப பாத்துங்க. கல்யாணம் மாப்பிள்ளைக்கு சிரிப்பா பாரு. வாட்டுங்களா? வர்றோம் தம்பி. வாங்க வாங்க. சரி சாரதா, நான் போயிட்டு வரேன். சரி. அதான் ஞாயிற்றுக்கிழமை பார்க்க போறோமே. அபிராமி சரி. வா, பஸ்ஸுக்கு நேரமாச்சுல்ல. இவங்களை பார்த்தாலே பயமா இருக்கே. அத்தை, என்ன அத்தை இது? உங்க விருப்பம் என்னன்னு கூட கேட்காம சித்துவ கட்டிக்க போற பொண்ணு இதான் சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. நீங்களே எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கீங்க. எப்படிம்மா மறுப்பு சொல்ல முடியும்? அதான் அப்பவே சொன்னனே, அவங்களுக்கு நானும் என் பிள்ளையும் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். அத்தை, நன்றிங்கிற பேர்ல எப்படி அத்தை உங்க பையனை அந்த பொண்ணுக்கு கட்டி வைக்க முடியும்? இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல தென்றல். சித்து, நீயாவது அவங்க கிட்ட முடியாதுன்னு சொல்லி மறுத்திருக்கலாம்ல. ஏங்க, மறுத்த காரணம் கேட்பாங்க. நான் வேற ஒரு பொண்ணை விரும்புறேன், ஆனா அந்த பொண்ணு என்ன விரும்பலன்னு சொல்ல முடியுமா? ஒருவேளை நான் அப்படி சொல்லியிருந்தா அப்பவும் அவங்க நல்லதா போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ண என் தலையில கட்டி வைக்க தான் போறாங்க. அதான் நடக்கிறது நடக்கட்டும்னு அமைதியா இருந்துட்டேன்.